அவருக்கு நன்றி கடன் சொல்ல நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவரை விழித்து மேடையிலே இருக்கின்ற அரசியல் தலைமைகள், அமைச்சர்கள் எல்லோரையும் நான் விழித்துக் கொள்கிறேன். எனது உடன்பிறப்புகளே, நடைபெறப்போவது இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் என்றால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினராக விரும்புகின்றவர்கள், பாராளுமன்றத்திலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் இன்று அவருடைய எதிர்காலத்தை பற்றி மாத்திரம் சிந்தித்து கொண்டு அங்குமிங்கும் பாய்ச்சல் நடத்துகின்ற வேளை, இந்த நாட்டை தலைமை தாங்க யாருக்கு கொடுப்பது என்பதை தீர்மானிக்கின்ற 5 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டை ஆளுவதற்கு பொருத்தமானவன் யார் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல். எனது உடன்பிறப்புகளே, நாம் வாழுகின்ற வரலாற்றில் நாம் 2ஆம் உலக மகாயுத்தம் நடந்த பொழுது நாங்கள் வாழவில்லை. நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் பல அனர்த்தங்களை, அவலங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். சூறாவளி, சுனாமி, கொடிய யுத்தம் என்று பல அவலங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். யுத்தம், கொடூர யுத்தம் நடந்த பொழுதும் நமது நாட்டிலே பள்ளிவாசல்களிலே நாம் தொழுதோம். யுத்தம் நடந்த பொழுது பாடசாலைகளுக்கு எமது பிள்ளைகள் சென்றார்கள். யுத்தம் நடந்த பொழுது எமது சந்தைகள் திறந்திருந்தன. யுத்தம் நடந்த பொழுது எமது வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தன. யுத்தம் நடந்த பொழுது எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டது. அங்கு நாடு முழுவதும் நாம் நடுவீதியிலே இருக்கவில்லை. சுனாமி வந்தது. ஆங்காங்கே கரையோரங்களில் நமது உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் மரணித்திருக்கிறார்கள். மீதமாக உள்ளவர்களை காப்பதற்கு நமது நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் இருந்தது. கல்முனையில் இருந்த மக்கள் ஓடோடி சம்மாந்துறைக்கு போனோம். அம்மாந்தோட்டையிலே இருந்த மக்கள் மேல் நோக்கி போனார்கள். நாம் பாதுகாக்கப்பட்டோம். கடைசியிலே அது தங்க சுனாமி என்று கூட நாம் சொன்னோம். அதற்கும் நியாயங்கள் இருக்கிறது. அதே போன்றுதான் கடைசியாக நடந்த ஒரு பேரவலம். அந்த அவலம் நமது வரலாற்றில் நாம் வாழுகின்ற காலத்திலோ அதற்கு பிறகோ இந்த நாடு காணக்கூடாது என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். அது என்ன? அதுதான் நாம் நாட்டு மக்கள் எல்லோரும் வீதிக்கு இறங்கி எமது நாடு இறுகி, எமது நாடு எந்த விடயத்தையும் அமுல்படுத்த முடியாமல் ஸ்ட்ரக் ஆகிய வேளை, வீட்டிலே உணவில்லை, கேஸ் இல்லை, பாடசாலை இல்லை, வைத்தியர்கள் இல்லை, மருந்து இல்லை, இப்படியான மின்சாரம் இல்லை, பாடசாலை நடைபெறவில்லை, எதுவுமே நடைபெறாமல் செய்வதறியாது நமது நாட்டு மக்கள் வீதியிலே நின்ற காட்சி இருக்கின்றதல்லவா? அந்த காட்சி வாழ்நாளில் நமது நாட்டில் எப்பொழுதுமே நடக்கக்கூடாது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுது, அந்த அவலத்தை நிறுத்துவதற்கு இந்த நாட்டில் எவர் முன்வருவார் என்று மொத்த பாராளுமன்றமும் இந்த நாடும் எதிர்பார்த்திருந்த அந்த கணத்தை சிந்தித்து பாருங்கள். பாராளுமன்றமும் நாட்டு மக்களும் ஒரு பரீட்சையை நடத்தினார்கள். யார் இந்த நாட்டை கட்டி எழுப்ப போகிறீர்கள்? பரீட்சைக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது பரீட்சை எழுத முடியாமல் சஜித் ஓடோடி போனார். பரீட்சைக்கே வரவில்லை. 3 ஆசனங்களை வைத்துக்கொண்டு வெறுமனே கதையளக்கின்றவர்களும் நாங்கள் பரீட்சைக்கு வரமாட்டோம் என்றார்கள். ஒரே ஒருவன் நிமிர்ந்து நின்று தாருங்கள் பேப்பரை, பரீட்சை எழுத போகிறேன் என்று பாரம் எடுத்து எழுதியவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதிலே அவர் டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணியிருக்கிறார். இதை விட என்ன வேண்டும்? பரீட்சை எழுதிவிட்டோம், யார் வெற்றியாளர் என்று கண்டுபிடித்து விட்டோம். நாட்டை 2 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றியிருக்கிறார்.
நாட்டை நிமித்தி இருக்கிறார். இந்த தலைவன் டி எடுத்திருக்கிறான். பரீட்சையை எழுதாதவன் வந்து எனக்கு நாட்டை தாங்கண்டு கேட்கிறான். இது என்ன கேஸ்? இது அப்பொழுது செய்து காட்டியிருக்க வேண்டும் துணிச்சலாக. ஆகவே இது விளையாடுகின்ற நேரம் அல்ல, இது சோதனை எழுதுகின்ற நேரம் அல்ல. பரீட்சை எழுதி முடித்து விட்டாச்சு. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு ரணில் விக்ரமசிங்க நமது ஜனாதிபதிக்கு நாட்டை கொடுப்பதை தவிர வேறு எந்த மார்க்கமும் நமக்கு கிடையாது என்பதை மொத்தமான நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான விடயம். எங்களுக்கு தாரங்கள் செய்து காட்டப் போகிறோம் என்று இப்பொழுது கேட்டு வேலை இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இவர்கள் தேர்தலிலே வேட்பாளர்களாக இருக்கின்றவர்கள் ஒரு அமைச்சு பதவியை தானும் அவர்கள் செய்து காட்டியவர்கள் அல்ல. ஆனால் நமது ஜனாதிபதி அவர்கள் எத்தனை முறை பிரதம அமைச்சராக இருந்திருக்கிறார், எத்தனை அமைச்சுக்களை அவர் நடத்தி காட்டியிருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்குள் நமது நாட்டை நிமித்தி காட்டியிருக்கிறார் என்றால் யாரிடம் போய் கேட்டாலும் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்கு போடுவதையே சொல்லுவார்கள். என்னுடைய உடன்பிறப்புகளே, இந்த முஸ்லிம் பிராந்தியத்திலே முஸ்லிம் மக்களின் தலைவர் என்று தங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம் அரசியல் செய்கின்ற ரவுஃப் ஹக்கீமையும் ரிசாடை பற்றியும் அவருக்கு நன்றாக தெரியும். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தெரியும் இவர்கள் யார் என்று. நானும் இப்பொழுது ரணில் වික්‍රමසිංහ අපේ ජනාධිපතිතුමා ඉල්ලා සිටිනවා මේ රවුෆ් හකීම් කවුද, රිෂාඩ් බදුරුදීන් කවුද කියලා ඔබතුමා තමයි කියන්න ඕන. අපි නෙවෙයි, ඔබතුමා හොඳින් දන්නවා. ඒගොල්ලෝ ඔබතුමා හම්බෙලා නිතරම කතා කරන්නේ ඉල්ලන්නේ මොකද්ද කියලා ඔබතුමා දන්නවා අපිට වඩා. கேட்டு பார்ப்போம் என்ன லிஸ்டை அவர் கேட்பார் என்று. நீங்கள் பாருங்கள் மக்களே, கிழக்கு மாகாணம் ஒரு வளம் பொருந்திய பிரதேசம். அம்பாறை மாவட்டம் வளம் பொருந்தியது. இங்கே கடல் இருக்கிறது ஜனாதிபதிமா, காடு இருக்கிறது, வயல் இருக்கிறது. இந்த நாட்டின் ஒரு ஊருக்கோ ஒரு பிரதேசத்திற்கோ அல்லது நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கோ இந்த ரவுஃப் ஹக்கீமோ ரிஷாட் பத்ருதீனோ ஒன்றும் செய்யவில்லை. செய்ததாக சொன்னால் பகிரங்க விவாதத்துக்கு நான் இங்கே அழைக்கின்றேன் அவர்களை. கண்டியில் மக்களினுடைய வாக்கை எடுத்தது மாத்திரம்தான். இந்த சாய்ந்தமருது கல்முனை பிரதேசம் மீனவர்கள் அதிகமாக இந்த நாட்டுக்கு உழைக்கின்ற மீனவர்கள் வாழ்கிறார்கள், விவசாயிகள் வாழ்கிறார்கள். ஒலிவிலே ஒரு ஹாபர் கட்டிய நிலையில் அது இயங்காமல் அப்படியே இருக்கிறது. சாய்ந்தமருதுவில் ஒரு படகுகள் இறங்குகின்ற ஒரு துறை, அது இயற்கையாகவே இருக்கின்றது. இந்த இயற்கையான விடயங்களை செய்து கொடுப்பதன் மூலம் நாட்டிற்கும் மக்களுக்கும் பொருளாதார அபிவிருத்தியை நாங்கள் கொண்டு வர முடியும். கல்முனை பிராந்தியம் நான் கூறினேன், பரண கரவாகு பத்துக்கு என லொக்கு பெரிய இந்த பிரதேசம். இந்த பிரதேசத்தில் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் வாழ்கிறோம். உங்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு பொறுப்பு இந்த நாட்டில் எல்லா மக்களையும் சந்தோஷமாக வாழ வைப்பது. ஆங்காங்கே காலத்தின் தேவைகளுக்காக அரசியல்வாதிகள் வந்து இந்த ஊர்களை பிளவுபடுத்தி இனங்களிடையே குரோதங்களை ஏற்படுத்தி, ஒரு முறை சாய்ந்தமருது தொடர்பாகவும் ரவுஃப் ஹக்கீம் உங்களை பேச வைத்துவிட்டு இன்னும் வேறு ஒரு கூட்டத்திலே சொல்லுகிறார், நான் சும்மா எழுதி கொடுத்த ரணில் விக்ரமசிங்க வாசிக்க போய் நான் மாட்டிக்கிட்டேன் என்று சொன்ன வரலாறு இருக்கிறது. இப்படியெல்லாம் பாவித்தார்கள். ஆனால் இது எல்லா மக்களுக்கும் நீதி வழங்குகின்ற முறை எம்மால் முடியும். இந்த நாட்டின் சிரேஷ்ட பிரஜை நீங்கள், இந்த நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் நீங்கள். இந்த நாட்டின் மக்களை வாழ வைப்பதை தவிர
வேறு உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. உங்களுக்கு குடும்பங்களுக்கு உழைப்பதற்கோ பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வைக்கின்ற தேவையும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இந்த நாட்டின் எல்லா மக்களையும் நேசித்து இந்த நாட்டை வாழ வைக்கின்ற தேவைதான் இருக்கிறது. கிழக்கு மாகாணம் மூதூர் தொகுதியாக இருக்கலாம், கல்குடா தொகுதியாக இருக்கலாம், காத்தாங்குடியாக இருக்கலாம், பொத்திவிலாக இருக்கலாம், வளம் கொளிக்கின்ற பிரதேசம். இந்த பிரதேசத்தின் இயற்கை தன்மைகளை கருத்திலே கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் எவரும் வாக்கெடுத்து போவார்களே தவிர இந்த மக்களை முறையாக வழிநடத்தவில்லை. எந்த பக்கம் தோற்குமோ அந்த பக்கமே ரவுஃப் ஹக்கீம் நின்று பழகிவிட்டார். ரிஷாட் பத்ருதீன் நின்று பழகிவிட்டார். நாங்கள் அதற்கு இடம் கொடுக்க முடியாது. யாரிடம் போய் கேட்டாலும் இந்த நாட்டை செய்து காட்டியவனுக்கு வாக்கு போட வேண்டும் என்கின்ற தேவை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய டாக்டர் உதுமாலபே அவர்கள் கல்குடாவிலே பேசுகின்ற பொழுது சொன்னார், கூட்டம் அதிகமாக சேர்ந்திருந்தால் அதுதான் வெற்றி பெறும் என்று ஒன்று இருந்தால் இந்தியாவிலே கமலஹாசன் வேண்டியிருக்க வேண்டும். இப்பொழுது மீடியாக்களிலே இவர்கள் மக்கள் அதிகம் இருப்பதை போன்று காட்டி ஒரு பிரமையை உருவாக்க பார்க்கிறார்கள். ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு பெண்களை கூட்டி வருவதென்றாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, அதில் தான் அவர் இருப்பார். நான் விசேடமாக மம மே රටේ ජීවත් වෙන සිංහල සහෝදර සහෝදරින්ට අම්මා තාත්තලාට මං නැගෙනහිර ඉඳන් සායින්තබර ඉඳලාම ඉල්ලා සිටිනවා, අපි දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා අපි එකරාශි වෙලා රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට ඊළඟ අවුරුදු 5 මේ රට බාර දෙන්න අපි තීන්දුව කරලා ඉවරයි. සහෝදරවරුනි, අපේ මං කිව්වා දෙමළ භාෂාවයි. මෙන්න අපිට 2022 වෙච්ච මේ වාගේ සිද්ධිය අපි ඉදිරිය රටට හෝ අපේ දරුවන්ට හෝ එන්න ඉඩ දෙන්න බෑ. එදා එතුමා විභාගේ ලියලා එතුමා ඩිස්ටින්ක්ෂන් මාක්ස් අරගෙන පෙන්නවා සාජිත්ලා මූණ දෙන්න බැරිව දුවලා ගියා. ජනාධිපතිතුමා කිව්වා ඔලිම්පික් වලට ගිහිල්ලා දුවපු වගේ. ඒ නිසා මේක විභාග තියන්න වෙලාවක් නෙවෙයි, මේක ඒ අවස්ථාව නෙවෙයි. අපි කඩාවිඩිච්ච රට ඊළඟ අවුරුදු 5න් අතුල අපේ ආර්ථිකය අපි නිගාසරින්න ඕන කියලා මං ඉල්ලා සිටිනවා. අපි මුස්ලිම් ජනතාව, දෙමළ ජනතාව අපි හැමදාම හොඳ දේවල් කරන්න නායකයාට අපි හැමදාම සහයෝගය දෙනවා. ඒ නිසා නැගෙනහිර මුස්ලිම් ජනතාව එකතු වෙලා ඉවරයි. අපේ ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මෙතුමාට ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මෙතුමාට ජය වේවා. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவான். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.